இதெல்லாம் கொளுத்தோம் கேட்கலாம் கேட்கலாம் கைக்குள்ள காலை வணக்கம். என் இனமே என் இனத்தால் அடிபடும் அளவுக்கு இன்று ஒரு ஆயுதம், மிகப்பெரிய ஆயுதம் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன ஆயுதம் பாருங்கள். தனி போதைப் பொருள். ஆயுதமேந்தி போராடிய காலம் தவிர்க்கப்பட்டு இன்று போதையால் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதை சிந்திப்பதற்கு இங்கே எவரும் இல்லை. ஊரில் உள்ள பெரியவர்களும் இல்லை, அதிகாரத்தில் உள்ளவர்களும் இல்லை. ஆனால் நாங்கள் இளைஞர்களாக இன்று இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம். ஒன்றே ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகின்றேன். எங்கள் ஊரில் உள்ள இளைஞர்களால் இது முடியும் என்றால் ஏனைய ஊரில் உள்ள இளைஞர்களாலும் ஏன் முடியாது? சற்று சிந்தியுங்கள். இன்று களுமங்கணியில் உள்ள ஒரு நபர் போதைப் பொருள் அங்கு இல்லாததால் மாவடியம்புக்கு வந்து வடிசாரத்தை குடித்துவிட்டு செல்லும் வழியில் மதிலில் மோதி இறந்துள்ளார். அவர் இறந்து விட்டார். அவரது விஷம் முடிந்து விட்டது. ஆனால் அவரை நம்பியுள்ள பிள்ளைகள், அவரது பெற்றோர், மனைவி, இவர்களின் நிலைமை கேள்விக்கிடம். சற்று சிந்தியுங்கள். நீங்கள் மட்டுமல்ல, நாங்களும் தான் மிகவும் மோசமான சூழலை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். நாம் அழிந்து கொண்டு போவதற்கான காரணம் உங்கள் கண் முன்னே இருக்கிறது. இந்த போதைப் பொருளை பார்த்தாலே பார்க்கக்கூடிய நிலையில இல்லை, சகிக்க முடியவில்லை. அதை அருந்திக் கொண்டு எவ்வளவுப்பட்ட தேவையில்லாத வேலைகளையும் எவ்வளவு பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எனது ஆவேசத்தை எவ்வாறு கதைப்பது என்று கூட விளங்கவில்லை. அவ்வளவு கவலையாக உள்ளது. இந்த இடத்தை பார்த்தவுடன் மிக கவலையாக இருக்கின்றது. யாரிடம் சொல்வது? யார் இதை அடுத்த கட்டத்தில் கொண்டு செல்வது? என்னால் இதனை ஜீரணிக்க கூட முடியவில்லை. ஆகவே இதனை அனைத்து இளைஞர்களும், நான் குறிப்பாக இளைஞர்களையே சுட்டிக்காட்டுவேன். காரணம், இன்றைய சிறுவர்கள் தான் நாளைய தலைவர்கள். இன்றைய சிறுவர்களை சரியான பாதையில் நடப்பித்து கொண்டு செல்வதற்கு முக்கியமானவர்கள் இளைஞர்கள், பெரியோர்கள். ஆனால் நீங்கள் இதை கவனத்தில் எடுக்கின்றீர்கள் அல்ல. பாருங்கள், இந்த இடத்தில் இந்த அடிக்கிற போத்தலையும் எங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருந்தது. எங்களுக்கு இதிலும் சந்தேகம் ஏற்படுகின்றது. நன்றாக பார்க்கவும். நஞ்சு மீண்டும் பாவிக்க வேண்டாம் என்ற ஒரு நஞ்சு பொருள் இந்த இடத்தில் எங்களால் கைப்பற்றப்பட்டிருக்குது. எங்களுக்கு சந்தேகம் எழுகின்றது. இந்த போதைப் பொருள் இதுவும் கலக்கப்படலாம் என்ற ஒரு சந்தேகம். மதுப்பிரியர்களே, சற்று சிந்திக்க வேண்டும். நீங்கள் குடிக்கின்ற ஒரு விஷயம்தான் இது. விஷயம் இல்லது விஷம். சிந்திக்காமல் மதுவை அறிவித்து உங்களது எதிர்கால பிள்ளைகளின் படிப்பு, உங்களது குடும்பத்தின் வளர்ச்சி அத்தனையும் முட்டுக்கட்டைக்காக இருப்பது இந்த போதைப் பொருள். அடுத்த நான் குறிப்பாக சொல்றேன், ஒரு கிராமத்தில் இருக்கிற படித்தவங்க, முக்கியமா ஆலயங்கள் ஏன் இதை பத்தி சிந்திக்கிறீங்க? இல்லை, ஒரு ஊரின் மிகப்பெரிய ஒரு தொண்டு நிறுவனம் ஆலயம். அது பேர்ல மட்டும்தான் இருக்கு. நான் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகின்ற ஒரு விஷயம் ஆலயம். ஏன் ஆலயத்தால் முடியும்? ஆலயம் என்பது தனி அதிகாரம் கொண்ட ஒரு இடம். ஆனால் அவர்கள் இதை சிந்திப்பதில்லை. எங்க காசு வாங்கலாம், எப்படி பூஜை செய்யலாம்ன்றத மட்டும்தான் குறிக்கோளா வச்சு இருக்கிறீங்க. ஆலயத்தை கட்டிடமாக உயர்த்தி பலன் இல்லை. தெய்வத்தை கும்பிடுவது என்பது தனிப்பட்ட விஷயம். ஆனால் அந்த ஆலயங்கள் பொதுவாக உருவாக்கப்பட்டது சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட, அடுத்தது கிராம மக்களை பாதுகாத்து சரியான பாதையில் கொண்டு செல்வதற்காக மாத்திரமே. ஆகவே எல்லோரும் இதனை கவனத்தில் கொள்ளுங்கள். கவனத்தில் கொள்ளாவிட்டால் எமது இனத்தின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறும்.